ஜப்பானில் கியோட்டோ அப்படிங்கிற இடத்துல 1896ஆம் ஆண்டு 26 கிறிஸ்தவர்களை முதல் முறையாக கைது செய்கிறாங்க. அவங்க கிறிஸ்துவை பின்பற்றினார்கள் என்பதற்காக 3 வாரம் விசாரணை நடக்கு. விசாரணைக்கு அப்புறம் தீர்ப்பு, இவங்க எல்லாரையும் சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும். ஜப்பானில் நடந்த தீர்ப்பு நாள் வருது, சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். அந்த குடும்பத்தில் ஒருத்தன் ரொம்ப சின்ன பையன், 12 வயசு அந்த பையனுக்கு. அவன் பேர் இப்ராஹி குன். இப்ராஹி குன் 12 வயசு. அந்த இராணுவ அதிகாரி எல்லாரையும் வெளியே அழைத்து அந்த தண்டனை நிறைவேற்றுவதற்காக போர்ச்சேவரை அனுப்பும்போது இந்த ஒரு தம்பியை தனியாக கூப்பிட்டு போயிட்டார். அவருக்கு அவன் மேலே ஒரு இறக்கம். தனியாக போய் சொன்னாரான், தம்பி நீ சின்ன பையன், நீ நல்லா வாழலாம், இந்த முட்டாள்தனமான கூட்டத்தோடு போய் சேர்ந்து நீ சாகக்கூடாது, நான் இயேசுவெல்லாம் நம்பலை அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடு. அந்த 12 வயசு பையன் சொன்னானா, ஐயா நீங்களும் இயேசுவை நம்பினா என் கூட பரலோகத்துக்கு வந்துடலாம். இயேசுவை நீங்கள் நம்புங்க, ஏன் என்ன நம்ப வேண்டாம்னு சொல்கிறீங்க? அது எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? அவர் இருக்கிறார்ல. அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரில இந்த சின்ன பையனுக்கு. ஏன் சிலுவை எங்கேயா இருக்குது அப்படின்னு கேட்டானா. அந்த 26 சிலுவையில் சின்னதாக இவனுக்குன்னு ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறாங்க, அதுதான் உன்னோடது. ஓடி போய் அந்த சிலுவையை கட்டி பிடிச்சி முழங்கால் போட்டு முத்தம் கொடுத்து, என்ன இதில் நீங்கள் அடிங்க, எங்கள் ஏசப்பாவுக்காக நான் சாவுறேன், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா அவனை அந்த சிலுவையில் அடித்தாங்களாம். அதில் ஆச்சரியமாக என்ன எழுதியிருக்காங்கன்னா, அவன் கைகளில் கால்களில் சிலுவை அடிக்கும்போது அவன் அழலையா கத்தலையா. அதை சுற்றி பார்த்து கொண்டிருந்த கூட்டம், எப்படி சாத்தியம்? அதுக்கப்புறம் ஜப்பானில் நடந்த வரலாறுங்க, யாருமே கிறிஸ்துவ மறுதலிக்கலையா. அந்த நாள் நவம்பர் 23, 1596. அதுக்கப்புறம் ஜப்பானில் கிறிஸ்தவர்கள் 10 லட்சம் பேர் ஏறக்குறைய இயேசுவுக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார். அவர் இருக்கிறாரியா, அவர் எங்களை நேசிக்கிறத அறிஞ்சிருக்கிறோம், அவருக்காக நாங்கள் சாகிறதுக்கும் தயார் என்று வாழ்ந்து காட்டி மரித்தார்களே, அவர்களால் தான் திருச்சபை இன்னைக்கு நிற்கிது.